ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு சக்தி சரவணா யூடியூப் சேனல். இன்றைக்கி வீடியோவில் ஆன்மீக தகவலில் 48 நாளில் வேண்டுதல் நிறைவேற அம்மன் வழிபாடு எப்படி செய்யுது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. நம்முடைய மனசில் எத்தனையோ நிறைவேறாத வேண்டுதல்கள் இருக்கும். வேண்டுதல் நிறைவேற வேணும் அப்படின்னு சொல்லி கோவிலாக ஏறி இறங்குவோம். எவ்வளோ பரிகார பூஜை முறைகளை செய்திருப்போம். ஆனால் நம்முடைய வேண்டுதல் மட்டும் பழிச்சிருக்காதுங்க. உதாரணத்திற்கு வீட்டில் சுபகாரிய தடை, கணவர் சொல் பேச்சு கேட்காம தவறான பாதைக்கு போவார், கடன் தொல்லை, பணப்பிரச்சனை, சொந்த வீடு கட்டணும், ஆரோக்கியத்தில் முன்னேற்றம், இப்படி ஒவ்வொரு குடும்பத்திலும் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குதாங்க செய்யும். பிரச்சனையே இல்லாத மனுஷன் அப்படின்னா அந்த உலகத்தில் இருக்கவே முடியாதுங்க. அந்த பிரச்சனையை சரி செய்யத்தான் கோவிலுக்கு போவோம், இறை வழிபாடு செய்வோம், வேண்டுதலையும் வைப்போம். உங்களுடைய பிரச்சனைகளிலிருந்து ஏதாவது ஒரு பிரச்சனையை மட்டும் எடுத்துக்கோங்க. அதற்கான வேண்டுதலை மனசில் நினச்சி தொடர்ந்து இந்த வழிபாட்டை செய்கிறவங்களுக்கு நிச்சயமாக 48 நாட்களுக்குள் உங்களுக்கு நல்லது நடக்கும். நீங்கள் எந்த வேண்டுதல் வச்சுருந்தாலும் கண்டிப்பாக அது 48 நாட்களுக்குள்ளே நடக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குங்க. இந்த வழிபாட்டை பெண்கள் ஆண்கள் யார் வேணுமானாலும் செய்யலாங்க. வீட்டில் இருந்தபடியே அம்மனின் திருவுருவ படத்துக்கு முன்னாடி இந்த விளக்கு போடலாங்க, தப்பு கிடையாதுங்க. உங்களால் கோவிலுக்கு போக முடியும், 48 நாள் தொடர்ந்து வீட்டு பக்கத்தில் இருக்கிற அம்மன் கோவிலுக்கு போயிட்டு இந்த வழிபாட்டை செய்ய முடியும் அப்படின்னாலும் இந்த வழிபாட்டை கோவிலே கூட தொடரலாங்க. அது உங்களுடைய விருப்பம். ஒரு சிலருக்கு வீடு பக்கத்திலே கோயில் இருக்காது, அதனால் வீட்டிலே கூட இந்த வழிபாட்டை செய்யலாங்க. ஆனால் முதல் நாள் வீட்டில் விளக்கு போட்டிங்க அப்படின்னா 48 நாளும் தொடர்ந்து வீட்டில் விளக்கு போடணுங்க. முதல் நாள் கோவிலில் விளக்கு போட்டிங்க அப்படின்னா தொடர்ந்து 48 நாளும் கோவிலில் தான் இந்த விளக்கு போடணும் அப்படின்றது குறிப்பிடத்தக்கதுங்க. இந்த வழிபாட்டிற்காக மண் அகல் விளக்கு பயன்படுத்துங்க. அதுக்கு மஞ்சள் குங்குமம் பொட்டு வச்சு விளக்கெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றணுங்க. இந்த தீபத்துக்கு விளக்கெண்ணெய் தான் நம்ம யூஸ் பண்ணணுங்க. விளக்கு எண்ணெயில் தீபம் நின்று எரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. பஞ்சு திரி இதில் போட்டு விளக்கேற்றி வச்சுட்டு அம்பாளை மனமுருகி பிரார்த்தனை செய்யுங்க. உங்களுடைய வேண்டுதல் என்னவோ அதோட அம்பாளோட பாதங்களை இறக்கி வச்சுருங்க. ஒரு வேண்டுதலாக வைக்குங்க, மொத்த வேண்டுதலையும் போட்டு குழப்பிக்கக்கூடாது. இந்த அகல் தீபத்தை நம்ம ஏற்கனவே யூஸ் பண்ண அகல் தீபம் யூஸ் பண்ணலாமான்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணலாங்க. இப்போ முதல் நாள் ஒரு தீபம் ஒரு அகலில் ஏற்றுறீங்கன்னா தொடர்ந்து அந்த தீபத்தையே 48 நாளும் பயன்படுத்தணுங்க. இப்போ கோவிலுக்கு போய் ஏற்றுறீங்கன்னா கோவிலில் இருக்கிற விளக்கு வச்சு பயன்படுத்திக்கலாம். அதில் எந்த ஒரு குறையும் நமக்கு வராதுங்க. ஆனால் வீட்டில் முதல் நாள் எந்த தீபத்தை நீங்கள் எந்த அகல் விளக்கை யூஸ் பண்ணுறீங்களோ தொடர்ந்து 48 நாளும் அதே அகல் விளக்கை யூஸ் பண்ணணுங்க. அதை கழுவக்கூடாதுங்க. எண்ணெய் கொஞ்சம் பிசுக்காக இருக்குது அப்படின்னா ஒரு டிஷ்யூ வச்சு தொடச்சிட்டு பஞ்சு திரியை வேணால் மாற்றிக்கலாங்க. அது விளக்கை கழுவுனா அதுக்கான பவர் போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. 48 நாள் அதே விளக்கை யூஸ் பண்ணிக்கோங்க. தினமும் காலை அல்லது மாலை நேரம் ஏதாவது ஒரு நேரம் அகல் விளக்கில் விளக்கெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றி அம்பாள் கிட்ட வேண்டுதல் வச்சிங்க அப்படின்னா நீங்கள் வைக்கிற வேண்டுதலானது நிச்சயமாக 48 நாட்களுக்குள்ளே பழிக்குங்க. பெண்கள் இந்த வழிபாட்டை செய்யும்போது இடையில மாதவிடாய் நாட்கள் வரும், அதை தவிர்த்து விட்டு 48 நாளை கணக்கில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் தீபம் ஏற்றுற நேரமும் இப்போ முதல் நாள் தீபத்தை நீங்கள் காலையில் ஏற்றுறீங்க அப்படின்னா தொடர்ந்து 48 நாளும் காலையில் தாங்க ஏற்றணும். இல்லை மாலை நேரத்தில் தான் தொடங்குறீங்க அப்படின்னா மாலை நேரத்தில் தாங்க இந்த தீபம் ஏற்றணும். இது மட்டும் தாங்க கட்டுப்பாடு, வேற எந்த கட்டுப்பாடும் கிடையாதுங்க. இந்த வழிபாட்டை தொடங்கக்கூடிய நாள் வெள்ளிக்கிழமையாக இருக்கட்டுங்க. அதுவும் வளர்வரை வெள்ளிக்கிழமையாக இருந்தால் ரொம்ப ரொம்ப விசேஷங்க. வழிபாட்டை தொடங்கும் போது அம்மனுக்கு சர்க்கரை பொங்கல் பிரசாதமாக வைக்கணுங்க. முதல் நாள் தொடங்கும் போது மட்டும் சர்க்கரை பொங்கல் வைங்க. வழிபாட்டை முடிக்கக்கூடிய நாளிலும் சர்க்கரை பொங்கல் செய்து வழிபாடை நிறைவு செஞ்சுக்கலாங்க. இடையில் இருக்கக்கூடிய மற்ற நாட்கள் வெறும் விளக்கு மட்டும் போட்டால் போதுங்க. பிரசாதம் வைக்க வேண்டும் அப்படின்ற அவசியம் கிடையாதுங்க. முடிந்தவர்கள் உங்களால் முடியும் அப்படின்னா உலர்ந்த திராட்சை, பேரிச்சம்பழம், கற்கண்டு இவைகளை பிரசாதமாக வைக்கலாங்க. சுலபமான வழிபாடாக தெரியும். ஆனால் இந்த வழிபாட்டை தொடர்ந்து செஞ்சீங்க அப்படின்னா இந்த அம்பாளின் பரிபூரணமான ஆசீர்வாதத்தை பெறுவீங்க. உங்கள் மனதில் நினைத்த வேண்டுதல் 48 நாட்களுக்குள் பலிக்குங்க. உங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு சந்தேகம் வரும், எந்த அம்பாள் முன்னாடி இந்த தீபத்தை ஏற்றணும் அப்படின்னு. எந்த அம்பாளாக இருந்தாலும் சரிங்க, காமாட்சி அம்மன், மீனாட்சி அம்மன், கருமாரி அம்மன், வராகி அம்மன், எந்த அம்மன் முன்னாலும் இந்த தீபத்தை ஏற்றலாங்க. நம்ம வீட்டில் இருக்கிற எல்லா பெண் தெய்வங்களுக்கும் ஒரே சக்தி தான் இருக்குங்க. அதனால் எந்த அம்பாள் முன்னாடி வேணாலும் இந்த தீபத்தை ஏற்றுங்க. ஆனால் நம்பிக்கையோடு செய்யுங்க. ரொம்ப எளிமையான வழிபாடாக தான் தெரியும். இந்த தீப வழிபாட்டை தொடங்குற நாள் சக்கரை பொங்கல் செஞ்சு வச்சு இனிமையாக இந்த தீப வழிபாட்டை நம்ம தொடர்றோம். அதே போல் முடியும் நாள் 48 நாள் முடியும் போது சக்கரை பொங்கல் செஞ்சு வச்சு நல்லபடியாக முடிஞ்சிடும். நீங்கள் 48 நாட்களுக்குள்ளேயே உங்களுடைய வேண்டுதல் நடந்துருங்க. நடந்து முடிஞ்சிச்சுன்னா சந்தோஷமாக சக்கரை பொங்கல் வச்சு அம்பாளை வேண்டிக்கோங்க. இல்லை நடக்கிறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பாள் அம்பாள். முடிக்கும் போதும் சக்கரை பொங்கலோடு முடிச்சிடுங்க. நீங்கள் என்ன வேண்டுதல் நினைச்சாலும் கண்டிப்பான முறையில் அந்த வேண்டுதல் நடக்குங்க.